Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் impulse. Okay? So impulse அப்படினா large force acting for a very short interval of time. So ஒரு ரொம்ப குறுகிய நேரத்துல ரொம்ப ஒரு ஷார்ட் இன்டர்வல்ல நடக்கிற அந்த larger force தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா impulse. Okay? So இதுக்கு என்ன எக்ஸாம்பிளா சொல்லலாம் அப்படினா நம்ம வந்து ஆக்சிடென்ட்ஸ் சொல்லலாம். இப்போ ரெண்டு கார் வந்து மோதுதுன்னு வைங்க. ஸோ இந்த ரெண்டு காரும் டச் பண்ண டைமிங் வந்து ரொம்ப கம்மியான டைமிங்காக இருக்கும். ஸோ ரெண்டு காருடைய பாடி டச் பண்ண டைமிங். ஸோ அந்த சின்ன டைமிங்கில் ஒரு மாஸ் ஃபோர்ஸ் வந்து அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணியிருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி எல்லாம் வந்து அப்படி பயங்கர டேமேஜ் ஆகிருக்கும். ஓகே, பட் டச் பண்ணுற டைம் வந்து ரொம்ப கம்மி. பட் அங்கே ஏற்பட்ட ஃபோர்ஸ் எப்படி இருக்கு, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் அ வெரி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ ரொம்ப குறுகிய நேரத்தில் நடந்த ஒரு லார்ஜர் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அதை தான் நம்ம இம்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இப்போ வந்து கிரிக்கெட் விளையாடுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த பால் வந்து நம்ம அந்த பேட் வந்து டச் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஷார்ட் டைம். பட் கொடுத்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ லார்ஜர் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் த வெரி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம், அதுதான் வந்துட்டு இம்பல்ஸ். சரியா? ஸோ இந்த இம்பல்ஸை என்ன சிம்பிள்ல குறிக்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் ஜே. ஓகே, இம்பல்ஸ் என்ன சிம்பிள், ஜே. ஸோ இட் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் இன்டு டைம். ஸோ ஒரு ஷார்ட்டர் டைம்ல நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸ், லார்ஜர் ஃபோர்ஸ். ஓகே, நடக்கிற அந்த லார்ஜர் ஃபோர்ஸ். ஸோ அதை தான் நம்ம இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜே இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு டி. ஓகேவா? ஸோ இதனுடைய யூனிட் எழுதலாமா நம்ம? ஸோ யூனிட் ஆஃப் இம்பல்ஸ் என்னதான் இருக்கும் அப்ப? ஸோ யூனிட் எஃப் னுடைய யூனிட் என்ன, ஃபோர்ஸ் னுடைய யூனிட் என்ன, நியூட்டன். டைம்குள்ள யூனிட் என்ன, செகண்ட்ஸ். ஸோ யூனிட் ஆஃப் இம்பல்ஸ் இஸ் நியூட்டன் செகண்ட். ஓகேவா? ஸோ இதுல இருந்தே நம்ம எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ இதை நான் இன்னொரு விதமாகவும் சொல்ல போறேன். என்னன்னா, ஸோ அக்கார்டிங் டு த செகண்ட் லா, நியூட்டன் செகண்ட் லா, எஃப் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எடுத்தோம், ma. என்ன டிரைவ் பண்ணோம் நம்ம, f is equal to ma இல்லையா? so what is a? it's nothing but acceleration. so acceleration என்னது, change in velocity. okay, per time. so இத நம்ம எப்படி எழுதலாம், f is equal to m. a வந்து என்னது எழுதிக்கலாம், change in velocity by time. so that is v minus u by t. எழுதலாமா? so acceleration என்ன மீனிங் நமக்கு தெரியும் இல்லையா? so அதை வச்சு நம்ம இதை எழுதியிருக்கோம். ஓகேவா? so that is equal to, இதை நான் என்ன பண்ணலாம், இதோட மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா? so என்ன பண்ணுவீங்க, mv minus mu. okay, is divided by t. okay, so எனக்கு என்ன வந்திருக்கு, f is equal to mv minus mu divided by t. so இது என்னது, உங்களுக்கு இதை ரீகால் பண்ண முடியுதா? mvங்கிறது என்ன, first of all it is linear momentum. so mv minus mu னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது. ஓகே, சோ அப்ப எதுல சேஞ்ச் நடக்குது, சேஞ்ச் இன் மொமெண்டம் இல்லையா? சோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சோ mv minus mu is nothing but change in momentum. அப்ப இது எப்படி எழுதுவோம் நம்ம, நம்ம நியூட்டன் செகண்ட் லாலே ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இல்லையா? சோ சேஞ்ச் இன் மொமெண்டம் உள்ள சிம்பிள் என்னது, ஃபர்ஸ்ட் p. சோ சேஞ்ச் இன் மொமெண்டம் நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணோம், டெல்டா p ன்னு இண்டிகேட் பண்ணோமா? சோ இங்க என்ன எழுதலாம் நம்ம, f is equal to, இதுக்கு பதிலா என்னன்னு போடுறோம், டெல்டா p divided by t. இது வந்து நம்ம நியூட்டன் செகண்ட் லால இத ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஓகே, அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். so f is equal to delta p by t. so what's the meaning of this? so இந்த லால நம்ம என்ன பார்த்தோம், the force is directly proportional to the rate of change of momentum இல்லையா? so force வந்து எதுக்கு directly proportional-ஆ இருக்கும், change in momentum per time. okay, so நீ எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறியோ அவ்வளவு சேஞ்ச் இன் மொமெண்டத்துல அவ்வளவு சேஞ்ச் இருக்கும். ஸோ உங்களுடைய ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும்போது மொமெண்டம்ல எப்படி இருக்கும், சேஞ்சஸ் வந்து கம்மியா இருக்கும். ஓகே, ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுக்கலாம், இப்போ வந்து அந்த கிரிக்கெட்டே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து அவங்க பேட் பண்றாங்க. ஸோ அவங்க பேட் பண்ணும்போது அந்த பாலினுடைய மாஸ் m அண்ட் அதனுடைய வெலாசிட்டி வந்து u-வா இருந்திருக்கும். ஓகே, ஸோ he is applying some force. ஓகே, ஸோ ஃபோர்ஸ் கொடுத்து என்ன பண்றாங்க, பேட் பண்றாங்க. ஸோ ஒரு ஒரு அது ரீச் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த பாலுடைய மாஸ் அப்படியே தான் எனக்கு இருக்க போகுது. பட் வெலாசிட்டி என்ன ஆயிரும், எனக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ அட் சம் பர்டிகுலர் டைம். ஓகே, ஒரு t டைம்ல வந்து எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிரும்.
ஸோ இதை நான் என்னன்னு சொல்லுவேன், ஸோ mu ஃபர்ஸ்ட் இருந்தது, கொஞ்சம் டைம்க்கு அப்புறம் எனக்கு என்னதான் மாறி இருக்கு, mv another one வேல்யூவா மாறி இருக்கு. ஓகே, ஸோ ஐ கேன் சே சம் சேஞ்ச் இன் மொமெண்டம். ஓகே, இது எதை பொறுத்து, நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்கணும் அதை பொறுத்து தான் இந்த சேஞ்சஸ் நடக்கும் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம், F is equal to delta P by T. ஓகே, ஸோ இதை நான் எப்படி எழுதலாம், delta P is equal to F into T ன்னு எழுதலாமா. இதே ஈக்குவேஷனை எப்படி எழுதுறோம், delta P is equal to F into T. ஸோ இந்த F into T நம்ம ஆல்ரெடி ஒரு இடத்துல பார்த்துருக்கோம், எங்கே பார்த்துருக்கோம், இது. ஓகே, ஸோ we can take this equation as 1 and இந்த ஈக்குவேஷனை 2ன்னு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு எப்படி இருக்கு, ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு சேமாக இருக்கு. ஸோ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் எடுத்துக்கலாமா. ஸோ இதுவும் சேம், அப்போ கண்டிப்பாக இதுவும் சேமாக தான் இருக்கணும் இல்லையா. ஸோ ஐ கேன் டேக் J is equal to delta P. ஓகே, இது ஏன் நம்ம எழுதணும்னு தெரியுதா. ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கு. ஸோ நான் வந்து என்ன எழுதியாச்சு, J is equal to delta P. So J is what? J is nothing but impulse. So அப்ப impulse is equal to நம்ம என்ன நீங்க கொண்டு வந்துட்டோம், change in momentum. Okay, so impulse is nothing but it is also equal to magnitude of change in momentum. உனக்கு இந்த மொமெண்டத்துல எவ்வளவு சேஞ்ச் இருக்கோ, எவ்வளவு சேஞ்ச் இருக்கோ அந்த அதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க, impulse. ஓகே, so இதை நம்ம வந்துட்டு இன்னொரு விதத்துல நம்ம அப்போ சொல்லியிருக்கோம். ஓகே, so J is equal to delta P. புரியுதா உங்களுக்கு, ரைட். ஸோ இப்போ இதனுடைய யூனிட் என்னதான் எழுதலாம், ஆல்ரெடி ஒரு யூனிட் நம்ம டிரைவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம ஒரு யூனிட் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், J is equal to delta Pன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதை வச்சு நான் என்ன யூனிட் எழுதலாம், ஸோ யூனிட் இந்த லீனியர் மொமெண்டம் Pக்கு என்ன யூனிட் ஆக்சுவலி, ஸோ இட் இஸ் mv. ஸோ ஐ கேன் ரைட் கிலோகிராம் அண்ட் வெலாசிட்டிக்கு மீட்டர் பர் செகண்ட். ஸோ அதே தான் நான் இங்கே எழுத போறேன். ஓகே, கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். ஸோ இம்பல்ஸ் யூனிட் வந்து நம்ம ரெண்டு கொடுக்குறோம், ஒன்று வந்து நியூட்டன் செகண்ட் அண்ட் இன்னொன்று வந்துட்டு கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன திரும்ப இன்சிஸ்ட் பண்ணோம், சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு பார்த்தோம். நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்க்கு தகுந்த மாதிரியான மொமெண்டத்தில் சேஞ்ச் நடக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து நமக்கு 2 டைப்ஸாக வந்து நடக்குது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் see here, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு F into T இல்லையா. ஸோ இங்க பாரு, உனக்கு ஷார்ட்டர் டைம்ல லார்ஜர் ஃபோர்ஸ் நடக்குதுன்னு சொல்றோம். ஸோ ஷார்ட்டர் டைம் கம்மியா இருக்கும்போது ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஓகே, ஸோ இப்படி நடந்தாலும் எனக்கு என்ன ஆகும், மொமெண்டத்துல சேஞ்சஸ் நடக்கும். ஓகே, ஸோ இன்கேஸ் எனக்கு டைம் அதிகமாகி என் ஃபோர்ஸ் கம்மியாச்சுனாலும் என்ன ஆகும், மொமெண்டத்துல சேஞ்சஸ் நடக்கும். ஓகே, so change in momentum is achieved in 2 ways. Okay, momentumல உள்ள changes is achieved in 2 ways. ஒன்னு வந்து என்னன்னா larger force. எப்ப larger force கிடைக்குது, short interval of time. Okay, or short period of time. Okay, and இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா smaller force. அது எப்ப நடக்குது, larger period of time. ஓகே, ஸோ இது ரெண்டு நடந்தாலும் எனக்கு என்ன ஆகும், மொமெண்டத்தில் சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, ஸோ லார்ஜர் ஃபோர்ஸ் அட் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்க்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம், நம்ம அந்த ஆக்சிடென்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஸோ ஷார்ட் டைம்ல வந்து லார்ஜர் ஃபோர்ஸ் நம்மளுக்கு அந்த இடத்துல ஏற்படுது இல்லையா. ஸோ பயங்கரமான ஃபோர்ஸ் அந்த இடத்துல உருவாக்கி இருக்கும், அதனால தான் அந்த வண்டி வந்து ஃபுல் டேமேஜாக நம்மளுக்கு ஆகுது. ஓகேவா, அண்ட் இன்னொன்று வந்துட்டு இந்த பால் அண்ட் பேட் நீ சொல்லலாம். ஸோ ஒரு ஒரு சின்ன டைம் தான், பட் அதில் வந்து லார்ஜர் ஃபோர்ஸ் நம்மளால அப்ளை பண்ண முடியும். ஓகே, அண்ட் ஸ்மாலர் ஃபோர்ஸ் ஃபார் அ லார்ஜர் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னா, இப்போ எனக்கு இவ்வளோ ஃபோர்ஸ் வருது, இந்த ஷார்ட் டைம்ல இவ்வளோ ஃபோர்ஸ் வருதுன்னா நான் டைம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும், எனக்கு அந்த ஃபோர்ஸுடைய வீரியம் குறைஞ்சிடும் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே பார்க்க போகிறோம், ஸ்மாலர் ஃபோர்ஸ் ஃபார் தி லார்ஜர் பீரியட் ஆஃப் டைம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் அந்த ஸ்ப்ரிங் அண்ட் ஷாக் அப்சர்வர்ஸ் ஆட்டோமொபைல்ஸில் வைக்கிறது வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நார்மலாக ஒரு பைக்கில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அல்லது ஒரு காரில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஈவன் ரோடாக இருந்தால் நம்ம ஸ்மூத்தாக போயிடுவோம் இல்லையா. பட் உனக்கு வந்து அன்ஈவனாக இருக்குது, ரொம்ப குண்டும் குழியுமா இருக்குது அப்படின்னா உன்னுடைய வண்டி வந்து டக்குன்னு இறங்கும் போது என்ன ஆகும், ஒரு லார்ஜ் ஜெர்க் உனக்கு வந்து உண்டாகும். ஏன்னா லார்ஜ் ஃபோர்ஸ் அந்த இடத்துல ஆக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸை நம்ம வந்து கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க,
எல்லா வெஹிக்கிள்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ ஸ்ப்ரிங் அண்ட் ஷார்க் அப்சர்வர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இது எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, உனக்கு வந்து இப்போ நீ சடனாக இறங்குறத வந்துட்டு இந்த ஸ்ப்ரிங் வந்து உனக்கு கம்ப்ரஸ் பண்ணி அந்த டைமை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ நீ சடனாக இறங்குறதுக்கும் அந்த ஸ்ப்ரிங் உனக்கு ஒரு கம்ப்ரெஷன் கொடுத்து அது உனக்கு ஸ்லோ டவுனாக இறங்குற போது அந்த ஜெர்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணிடுது. ஓகே, ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து உனக்கு அதிகமாக இருக்கிறது இல்லை. ஓகேவா? அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து கேட்ச் பண்ணுறதை கொடுத்துருக்காங்க. ஸோ நீ நிறைய கேம்ஸ் பார்த்துருப்பேன். ஸோ எந்த பிளேயருமே பாலை வந்து இப்படி பிடிக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ பால் வரும்போது அந்த பாலோட கையை கொண்டு வந்து இப்படி தான் அவங்க வந்து கேட்ச் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய கை மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். எந்த பிளேயருமே இப்படி வந்து பாலை இப்படி ஸ்ட்ரைட்டாக கையை நீட்டி பிடிக்க மாட்டாங்க. ஸோ ஏன் அப்படின்னா, உனக்கு வந்து ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறனால உன் கையில் அந்த பால் வந்து பட்ட உடனே வந்து அது வந்து உன் கையை வந்து ஹர்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ இதை நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ நீ அந்த கையை பின்னாடி கொண்டு போகிறனால என்ன ஆகுது, இங்கே பிடிக்க வேண்டிய பாலை நீ இவ்வளோ தூரம் கொண்டு வர, அப்போ டைம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ நீ டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த இடத்துல ஃபோர்ஸும் கம்மியாயிருது. சரியா? ஸோ நீ நல்லா இதை அப்சர்வ் பண்ணிப்பாரு, இல்லை நீ விளையாடும்போது கூட இதை வந்து நீ ஃபீல் பண்ணியிருப்ப. ஓகே, ஸோ நீ கையை நீ பின்னாடி கொண்டு வரும்போது எனக்கு டைம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த பாலுடைய ஃபோர்ஸும் எனக்கு கம்மியாகுது. ஓகேவா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம ஜம்ப் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 2 காலையும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நம்ம ஜம்ப் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ நம்ம நீயை வந்து கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ணி தான் என்ன பண்ணுவோம், ஜம்ப் பண்ணுவோம். ஸோ ஏன் அந்த மாதிரி பண்ணுறோம், நீ 2 காலையும் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஜம்ப் பண்ணால் என்ன ஆகும், உனக்கு கால் வந்து ஹர்ட் ஆகும். அது நீ நல்லா ஃபீல் பண்ணியிருப்ப. ஓகேவா? ஸோ நம்ம அதே நீயை வந்து கொஞ்சம் மடக்கி நம்ம ஜம்ப் பண்ணும்போது உன்னுடைய கால் வந்து அந்த தரையை தொடுற டைம் வந்து ஜாஸ்தியாகுது. இதே நீ காலை ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிருக்கப்ப என்ன ஆகுது, டக்குன்னு போய் தொட்டுடுற. ஆனா இதே நீயை மடக்கி வைக்கும் போது என்ன ஆகுது, உனக்கு அது போய் டச் பண்ற டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுல வந்து உனக்கு ஃபோர்ஸ் வந்து என்ன ஆயிருது, கம்மியாயிருது. ஓகேவா? ஸோ இந்த ரீசனுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த லாங் ஜம்ப் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுடைய ரூல்ஸ் என்ன, போய் அதில் காலை வந்து அந்த பார்டரில் வச்சு எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணுறாங்க, இதுதான் அவங்களுக்கு ஸ்கோர் இல்லையா? ஸோ அவங்க எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணுறாங்கன்னு இருக்கிற இடத்துல அவங்க நீயை மடக்கி கொண்டு போய் விழுந்தாங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, லார்ஜர் ஏரியாவை கவர் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக அந்த கேமில் அவங்க என்னதான் பண்ணியாக வேண்டியது இருக்குது, காலை ஸ்ட்ரெச் பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறோம், இதுதான். ஓகே, அப்போ அவங்க காலை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு போய் லேண்ட் ஆகும்போது என்ன ஆகுது, டைமிங் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ டைமிங் வந்து கம்மியாக, சடனாக போய் அந்த ஃப்ளோரை தொட்டுருவாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக அவங்க கால் வந்து என்ன ஆயிரும், ஹர்ட் ஆயிரும். ஓகே, ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மல் ரோட்டில் அந்த கேம் வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க குதிக்கிற இடத்துல என்ன வச்சுருப்பாங்க, நிறைய சாண்ட் போட்டு வச்சுருப்பாங்க. ஓகே, ஏன்னா இவங்க இப்படி தான் உள்ளே போகிறாங்கன்னு தெரியுது. அப்போ அந்த இடத்துல ப்ரிகாஷன் என்ன பண்ணிடுவாங்க, சாண்ட் போட்டுருவாங்க. ஸோ அந்த சாண்டில் அவங்க கால் பட்டு அவங்க அந்த ரோடு தொடர்றதுக்கு என்ன ஆகும், டைம் எடுக்கும். ஸோ இட் வில் ரெடியூஸ் த ஃபோர்ஸஸ். புரியுதா? ஸோ அதனால தான் உனக்கு நிறைய அந்த ஹை ஜம்ப்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகே, அவங்க நேராக வந்து அந்த தரையில் டக்குன்னு விழும்போது என்ன ஆகும், ஹர்ட் ஆயிரும். ஸோ அந்த டைமிங்கை கம்மி பண்ணுறதுக்கு ஸ்பாஞ்ச் வந்து வச்சுருவாங்க. ஓகே, ஸோ அவங்க அதில் அவங்க லேண்ட் ஆகி ரீச் ஆகுறதுக்கு வந்துட்டு டைம் எடுக்கும். ஸோ டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபோர்ஸ் வந்து என்ன ஆயிரும், கம்மியாயிரும். ஓகே, ஸோ இதுதான் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் தி இம்பல்சஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.